First and foremost, thank you so much for that lovely introduction. எனக்கு நல்ல ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ வாண்ட் டு தேங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸ். எனக்கு அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இல்லை. அவங்க என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டில் காஸ்ட் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு அவங்க இல்லைனா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷன் சார், ரொம்ப நன்றி. செகண்ட்லி, ஐ வாண்ட் டு என்னோட ஸ்டார் காஸ்ட் கோ ஆக்டர்ஸ் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பட் மறுபடியும் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ. எனக்கு இன் எவ்ரி ஃப்ரேம் வந்து யூ பின் வெரி சப்போர்ட்டிவ். எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னாலையும் ஃப்ரீயாக நடிக்க முடிஞ்சது, எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் தைரியமாக இறங்க முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை லவ்லி கோஸ்டார்ஸ், எஸ்பெஷலி ஆர்ஏ பிரதர். எனக்கு டூல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு பண்ணும்போது எப்போதுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். பட் அவர் வந்து அவரோட தன்னம்பிக்கையை வச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக, போல்டாக, கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ நான் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவர் கூட ஷேர் பண்ணும்போது எந்த தயக்கம் இல்லாமல் நீ பண்ணு மச்சான் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னொரு ஆக்டர்கிட்டேருந்து வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். யூ ஆல்வேஸ் சப்போர்ட்டட் மீ. ஐ திங்க் அதை வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம், அது கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நானும் அதை கண்டிப்பாக கற்றுக்க போகிறேன், என் கோ ஆக்டர்ஸ் கூட சப்போர்ட் பண்ண போகிறேன், ஜஸ்ட் லைக் யூ டிட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ப்ராஜெக்டில் என்னென்னா, மஞ்சு வாரியர் மேம்க்கும் எனக்கு காம்பினேஷனே இல்லை. ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹர். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து வி ஹேவ் ஷேர்ட் அ லாட் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ். அது மேபி இன் இன்டர்வியூ, ஸோ நான் அதை ரிவீல் பண்ணுறேன். Apart from that, all the other lovely ladies that are here, Anaga, Tulya, Raiza and Sanjana, all of them have done fantastic jobs. அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து 70% ஆக்ஷன் தான் நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ எல்லாருமே ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க, எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையாக நீங்கள் அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவங்கள பாராட்டுவீங்க. எனக்கு ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். நீங்களும் இம்ப்ரெஸ் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஷரத் சார், இட்ஸ் ஆல்வேஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரீட் டு ஒர்க் வித் யூ. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது அவ்வளோ ஃபன்னாகவே இருப்பீங்க, எந்த ஈகோ இல்லாமல் ஜாலியாக பேசுவீங்க, இந்த ஸ்பாட்லேயும் அண்ட் இன் கிரிமினல் ஸ்பாட். அண்ட் அந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அது இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் அமேசிங். என் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரோட ஸ்டைல் கோஷன்ட் வந்து உத்ரா மேம் கிட்ட தான் நான் நன்றி சொல்லணும். அண்ட் ஹர் டீம், ஹர் பியூட்டிஃபுல் டீம் இஸ் ஸ்டாண்டிங் ரைட் தேர் அண்ட் சிட்டிங் தேர். ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ மச். அந்த ஸ்டைல் கோஷன்ட் வந்து இன்ஸ்பயர்ட் மை மனு ஒன்லி. ஐ திங்க் எனக்கு கிட்டத்தட்ட என் கேரக்டர் வந்து மனு சார் மாதிரி தான் ட்ரெஸ்ஸாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் டீம். அருள் சார், யூ ஆர் ஃபென்டாஸ்டிக். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமில் அவரோட குவாலிட்டி தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ரேமோட பிரம்மாண்டம் எல்லாமே அவரோட ஒர்க்கு தான். ராஜீவன் சார், ஆப்வியஸ்லி டு ஆட் டு த ஃப்ரேம், டு த பியூட்டி, நீங்கள் தான் அந்த ஒர்க் போட்டிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ஸோ அமேசிங். ஒரு விஷயம்லாம், ஒரு பொருள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இது ரியலா அப்படின்னு பார்ப்போம், பார்த்தா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். மிக முக்கியமாக எனக்கு வந்து சில்வா மாஸ்டர் ஒரு பெரிய பலம் இருந்திருக்காரு எனக்கு இந்த ப்ராஜெக்டில். ஒரு 70% இது ஆக்ஷன் இருக்கிறதுனால அவரு கூட ஒரு ஸ்டண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவரோட ஐடியாஸ் என்ன வச்சுருக்காரு, என் பாடி என்னெல்லாம் அடாப்ட் ஆகும் அப்படின்லாம் அவர் பழகுறதுனால I was able to do a lot of stunt sequence. என்னோட ஓன் ஸ்டன்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் இதில். ஆனால் அது வந்து அவர் எனக்கு கொடுத்த தைரியம் தான், அவரோட கைடன்ஸ் தான். ஸோ சில்வா மாஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். ஓவரால் இப்போ வந்து இந்த ட்ரெய்லரோட இம்பேக்டாக இருக்கட்டும், நம்ம டீசர் போன வாட்டி காட்டின ஒரு இம்பேக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப் டு திபு. எனக்கு ஒரு படத்தோட சோல் வந்து அந்த மியூசிக் தான். அண்ட் கண்டிப்பாக திபு, யூ கேப்சர்ட் த சோல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். டு வேறு நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த டைம்லாம் நான் ஃப்ரீயாக எடுத்து உங்ககிட்ட பேச முடியாது. பட் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ ஹூ மேட் மிஸ்டர் எக்ஸ் ஸோ ஹியூஜ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட டைரக்டர் மனு ஆனந்த் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து நம்பி என் கையில் கொடுத்தாரு. அது நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. கௌதம் ராம் கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாரா என்னன்னு எல்லாருமே டவுட் பண்ணி இந்த மாதிரி கதையை எழுதவே மாட்டாங்க. பட் அவர் தைரியமாக எழுதி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோல் நீ பண்ணுடா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கே அந்த டவுட் இருந்தது. ஆனால் அப்போ கூட அவர் கான்ஃபிடென்ட்டாக என்னை இந்த ரோலில் காஸ்ட் பண்ணிவிட்டு என்னை கைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சார். ஸோ மனு, தேங்க்யூ.
இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் தயவுசெய்து இந்த படம் வந்து ஏப்ரல் 17 வரும்போது உங்கள் சப்போர்ட் தேவை. நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸை உள்ளே இழுக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் ஐ திங்க் திஸ் மூவி வில் கெட் வாட் இட்ஸ் டியூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். என்னுடைய பெரிய நன்றிகள். ஏன்னா பெரிய உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. டு ஸ்டார்ட் ஆஃப் ஆர்யா பிரதர், கௌதம், மஞ்சு மேம், சரத்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். அனகா, ரைசா, அதுல்யா, லிஸ்ட் இஸ் போயிட்டே இருக்குது, பெரிய லிஸ்ட். எங்களுக்கே வந்து இந்த லிஸ்ட்டு படிக்கும்போது எங்களுக்கு இப்போ இத்தனை ஸ்டார் காஸ்டாப்பா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. அண்ட் த டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாம் ஸ்டார் வாட் டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்தில். ராஜீவன் சார், உத்ரா மேம் அண்ட் பிரசன்னா, திபு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக் திபு. அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் வித் த ப்ராடக்ட் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இந்த படத்தை நாங்கள் எடுக்க முடிஞ்சதுக்கு இறைவனுக்கு நன்றி. எங்களோட கை கோர்த்த மேவரிக் மூவிஸ்க்கு நன்றி. எங்களோட அத்தனை பார்ட்னர்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பார்ட்னர்ஸ்க்கும் சந்தோஷம். எனக்கு ஜியோ, ஹாட்ஸ்டார் அண்ட் விஜய் டிவி எங்களுடைய சேட்டலைட் அண்ட் ஓடிடி பார்ட்னர்ஸ், அண்ட் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எங்களுடைய ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அண்ட் சோனி வந்து எங்கள் ஆடியோ பார்ட்னர். ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி ஹாப்பி வித் த ப்ராடக்ட். எனக்கு இந்த படத்தை பாருங்கள், ட்ரெய்லர் லான்ச்சுக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவும் வெல் விஷஸும் என்றைக்குமே இருக்கும். இப்போவும் இந்த படத்துக்காக நான் உங்களை கேட்டுக்கிறேன். ப்ரெசன்ட் மீடியா எல்லாத்துக்குமே நன்றி, எங்களை சப்போர்ட் பண்ண இங்கே வந்ததுக்கு. அண்ட் மிஸ்டர் எக்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் தேங்க்யூ வெங்கடேஸ்வர் அண்ட் லக்ஷ்மண் சார், பிரின்ஸ் பிக்சர் அண்ட் டீம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் எப்போவுமே நம்ம ஒரே டைப் ஆஃப் ஒரு மூவி பண்ணும்போது இவங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் காஸ்ட் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணணுன்னா நம்மளை வந்து ஒரு டிரெக்டர் ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ மனு ஆனந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. எனக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஐ திங்க் எனக்கு எல்லாத்தோடையும் வந்து காம்பினேஷன் இருந்தது. அவ்வளோ பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சரத்குமார் சார், மஞ்சு வாரியர் மேம், ஆர்யா, கௌதம், கார்த்திக், ரைசா, அனாகா, சஞ்சனா, பிரவீன், தாரா, காளி வெங்கட் சார் எல்லாத்தோடையும் காம்பினேஷன் இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் எக்ஸ் வந்து ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆகுது. அண்ட் எங்களோட டெக்னிக்கல் க்ரூ அருள் அண்ட் திபு, தேங்க்யூ. இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெகக்னைசேஷன். அண்ட் எகெயின் இந்த படத்துலையும் அது இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் படம் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக ஒரு சென்சிபிளான படம் அண்ட் ஒரு பெரிய தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. வணக்கம். First of all, thank you all for coming here. This is a very special moment for all of us because we have been waiting for this moment for a very long time. And எனக்கு வந்து பர்சனலி இது இன்னும் ஸ்பெஷல் பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு நிறையா I got to work with some of the finest actors and some of the finest technicians. So thank you so much. Thank you Prince Pictures, Venkateshan sir and Lakshman sir for making this happen. And thank you Manu for making me a part of your vision, for guiding me throughout. And I think you didn't just create a film, you created a world that is very fascinating. And I hope everyone, audience, enjoy watching it as much as we enjoyed creating it. And ellarkume our technicians, Dibu, our cinematographer, all the cast, Manju ma'am, எனக்கு வந்து I think the film is about to release, but the fact that I got to share screen with Manju ma'am, that still feels like a dream. So thank you ma'am. Thank you Sharad sir. Thank you Raisa, Atulya, Gautam. Thank you Arya. Working alongside a star like you has been an absolute privilege. Thank you so much. Thank you for the support. Thanks everyone. Yeah, so I hope everyone loves and supports the film. Thank you so much. Sorry if I've missed out somebody. Thank you so much our costume department and all the. அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சற்று காலதாமதமாக இந்த விழா நிகழ்ச்சி துவங்கியதால் என்னை வந்து மனு ஆனந்த் சொன்னார், இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப நேரம் பேசாதீங்க, ஜாஸ்தி வேணால் பேசுகிறேன்னா ஒரு 1 hour பேசுங்க, அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காதீங்க, மற்றவங்களும் பேசணும்னு சொன்னார்.
ஏன்னா ஆர்யா இஸ் வெயிட்டிங் டு டாக். அவர் சொன்னார் ஏற்கனவே சார் ஸ்பீச்செல்லாம் எழுதியிருக்கேன், ஒரு 1.5 மணி நேரம் அதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு. கௌதம் அதுக்கு மேலே எல்லாமே சொன்னனால ஐ தாட் ஐல் கட் மை ஸ்பீச் ஷார்ட். ஆனால் இதில் வந்து இந்த மிஸ்டர் எக்ஸோடைய ப்ரொடியூசர்ஸ் அஃப்கோர்ஸ் வெங்கடேஷ் சார், லக்ஷ்மண் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் மேவரிக் அண்ட் த டெக்னீஷியன்ஸ், த வண்டர்ஃபுல் எடிட்டர் நல்லா எடிட் பண்ணி பேசிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக அதையும் எடிட் பண்ணி பேசிட்டாரு. அப்புறம் அருள், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ, த என்டையர் டீம், காஸ்ட், க்ரூ, எல்லா டெக்னீஷியன் உழைத்த ஏடிஸ் அண்ட் ஆல் தி பீப்புள், காஸ்டியூம் டிசைன் வந்து எல்லாருமே. இந்த காஸ்டியூம் கூட டிசைன் பண்ணி மனு தான் கொடுத்தாரு எனக்கு. அவர் மட்டும் காஸ்டியூம் டிசைனர் கொடுத்த க்ரோத்ஸை மாட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கெலாம் நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், அப்புறம் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் April 17 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ஐ லைக் டு சே. ஏன்னா இது அவசியம் நினைக்கிறேன். இப்போ அவங்க பேர் தெரில, அஃப்கோர்ஸ் ஃபாதர் இஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொன்னாங்க. ரியலி ப்ரவுட் டு பி ஃபைட்டிங் ஃபார் த கண்ட்ரி அண்ட் பீங் பேட்ரியாட்டிக். இதில் என்ன, இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து இந்த கதையை சொல்ல மனு என்னை வந்து பார்க்கும்போது அவர் சொன்னார், ரொம்ப நேரம் சொன்னார், கதை சொன்னார். நான் சொன்னேன் நான் என்ன பண்ணுறேன் இந்த படத்துலன்னு சொல்லும் போது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸாக 1965 ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காட் லாஸ்ட் அப்படிலாம் சொன்னார். கேட்கும்போது ஏதோ சுற்றுறார் போல இருக்கு. சரி, நான் அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறார் போல இருக்குன்னு நினச்சேன். தென் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 300 பேஜஸ்க்கு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தார். அது ஒரு 2-3 பக்கம் பார்த்தோன்னே சொன்னேன், எஸ் மனு, ஐ திங்க் இஸ் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ், ரிசர்ச் ஹஸ் கான் இன் டு இட் லைக் பிரசன்னா செட். ஏன்னா அது வந்து ஒரு பக்கம் நான் நிறைய படம் நடிச்சுட்டேன். நான் வந்து 172வது படம் நினைக்கிறேன் மிஸ்டர் எக்ஸு. அப்படி இருக்கும்போது பல படங்கள், பல கதாபாத்திரங்கள், தாத்தா வேஷம் தான் போடல, அதுவும் போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ரோல். ஏன்னா மனு என்ன நினச்சிருக்காரு, வயசாகிடுச்சு, ஒரு வயசாக காமிக்கணுன்றதுக்காக வெள்ளை முடி வெள்ளை தாடிலாம் கொடுத்து அவருடைய ஆசையை தீர்த்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் பொறாமை பிடிச்சவர் அவர் மனு. நான் வந்து பார்க்கணும் 4-5 கேர்ள்ஸோட உட்காந்த உடனே, சார் ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, அங்கே ஆரியா வருவார். நாங்கள் சார் ஆரியா ஏதோ வருவார் சார், நான் அவங்க உட்காந்துக்கிறேன் சார்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கேட்டு உட்காந்துட்டேன் நான். ஸோ இந்த படப்பிடிப்பை பற்றி சொல்லணும். அந்த பேசிக்கலி இங்கே வந்து அவங்க துரந்தரை பற்றி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ there are a lot of unsung heroes who protect the country. அது வந்து ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நாட் மெனி பீப்புள் attempt these things. அந்த விஷயத்தில் மனுவுக்கு உண்மையிலே பாராட்டணும். 2023 துவங்கினாலும் பொறுமையாக அந்த படத்தை எடுத்து சிறப்பாக கொண்டு வரணும்னு நினச்சது தான். இட்ஸ் நாட் ஈஸி டாக் டு கெட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ தட் பீன் ஹியர். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டால்வர்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த ஆரியா வந்து ட்ரெய்லரை பார்த்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேண்டாம், இந்த வேண்டாம் ஆரியா, நான் வேறு எங்கேயும் சொல்கிறேன். நான் இல்லை, எனக்கு உடனே வேறு எதுவும் வந்துச்சு, சென்சார் பண்ணிட்டேன் நான், சாரி. ஏன்னா அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வச்சுட்டு வரும்போது லாட் ஆஃப் மோர் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆரியா நீ சைக்கிளில் போகும்போது கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் ரியலி லுக்கிங் குட். தட்ஸ் வாட் இட் ஷோஸ் த டெடிகேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட். தி ஆக்டர்ஸ் வந்து மெனக்கடல்னு ஒன்று இருக்குது இல்லையா. இந்த கதாபாத்திரம் என்னன்னு சொல்லி மனு சொன்ன உடனே ஐ திங்க் ஆரியாஸ் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் ஸோ வித் கௌதம் கார்த்திக். இன்றைக்கி என்னுடைய 40 ஆண்டு காலம் என்னுடன் பயணிக்கிற ஒரு சகோதரர் வந்து, ஆனால் இது வந்து கார்த்திக் சாரோட பையன் தானே கேட்டார். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் வித்தியாசமாக தெரிகிறாரே. இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கார், வித்தியாசமாக நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஆல் த அதர் கேர்ள்ஸ் ஹியர், துல்லியா அண்ட் தென் மஞ்சு மேம் சொல்கிறதுக்கு காரணம் அவங்க தான் எங்கள் எல்லோரும் டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தாலே தெரியும் தே ஆர் த பீப்புள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு அனுப்புகிறாங்க. அது ஒன்று. தென் த கேப்டன் ஆஃப் த ஷிப் மனு அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன் சொல்லிட்டேன். அண்ட் கேமராமேன் பற்றி சொல்லிட்டேன். திபு இட் கிரேட் ஜாப், மாற்று கருத்தே கிடையாது. இது என்னென்னா, அந்த பியூட்டி ஆஃப் சச் ஃபிலிம்ஸ், நிறைய பேர் வந்து வாருக்கு போகிறாங்க, வராங்க, ஒரு நாட்டை காப்பாற்றுறாங்க. அவங்க வந்து பரம்வீர் சக்ரா, வீர் சக்ரா எல்லாம் கிடச்சி பாராட்டப்படுவாங்க. ஆனால் அவங்களையும் மீறி பல பேர் இந்த நாட்டை பாதுகாக்காத பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறத ஒர்க் பண்ணுறவங்க வெளியே தெரியாது. ஏன்னா அவங்க சொல்லவும் முடியாது. There are people who gather intelligence, they try to see what is happening, என்ன நடக்க போகுது இந்தியாவிலேயே அல்லது மற்ற நாடுகள் என்ன நடக்க போகுதுன்னு வந்து துல்லியமாக வந்து கணித்து அதை உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருந்தால் கூட சொந்த மனைவிக்கும் தான் யாருன்னு சொல்ல முடியாத ஒரு சூழலில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த அன்சங் ஹீரோஸ். அண்ட் அந்த மாதிரி அன்சங் ஹீரோஸை நம்ம எப்படி பாராட்ட முடியும்னா, இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் பாராட்ட முடியும். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன், வாட் குட் ஹவ் ஹேப்பன், இதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, மெனக்கட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது உண்மையிலே இட்ஸ் அ டஃப் மூவி டு டேக். அண்ட் மனு ஹஸ் ஹேண்டில்ட் இட் ரியலி வெல் தான் சொல்லணும். ஏன்னா அசர்பைஜான்லாம் ஷூட்டிங் போகும்போது இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட்.
அண்ட் சிங்கிள் ஷாட்டில் தான் எல்லாம் எடுத்தோம் சில ஆக்ஷன் சீன்ஸ். ஆர்யா கூட சொன்னார், சார் பிரமாதம் சொல்லி போடணும். என்ன பிரமாதம் ஆர்யான்னு கேட்டேன். பிரமாதம் ஆச்சு சார் அந்த ஃபைட் அப்படின்னாரு. ஆனால் படத்தில் ஃபுல்லாக வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃபுல் ஷாட் வச்சோம்னா அது வரும்னு நினச்சி போய் பார்த்து நானும் பல பேர்கிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோ இருக்கா அதோட ஆக்ஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். நல்ல கோர்வையாக நீங்கள் பார்த்தீங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் இந்த ஸ்கேலுக்கு when you take a project like this, அதுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் தைரியமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து மனுவுக்கு சப்போர்ட்டாக இருந்த தயாரிப்பாளருக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். that is really important to support such a film. and 3 years wait. பல பேர் வந்து விட்டுருவாங்க. இதில் வந்து வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. தே வந்து கூடு தீட்டினாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே தீட்டி ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லும் போது இட் இஸ் லேண்டட் அட் அ டைம் அண்ட் துரந்தர் மேட் ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்த மாதிரி படங்கள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலே வரப்பிரசாதமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் மனு, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் யூ அண்ட் ஆர்யா அண்ட் கௌதம். கார்த்திகோட நடிச்சிருக்கேன். கௌதமோட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்கனவே இன்னொரு படம் வெயிட்டிங் இந்த லைன் தட் ஆல்சோ ரிலீஸ் சூன். கௌதம், லெட்ஸ் வெயிட் ஃபார் தேட் ஆல்சோ. நான் தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ரிலீஸ் ஆகின்ற படத்தில் ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்றும் இல்லை, கான்ட்ரவர்சி ஒன்றும் கிடையாதுங்க. டக்குன்னு அது பயமாக இருக்குது அங்கே பார்க்கும்போது. இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும், தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். எல்லா ஃபங்க்ஷனையும் சொல்கிற மாதிரி 50 days ஓடிடியில் வந்து 50 daysக்கு அப்புறம் படம் வந்தால் ஐ திங்க் பீப்புள் வில் கோ அண்ட் வாட்ச் மூவிஸ் இந்த தியேட்டர். அண்ட் இந்த படத்தை வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்குறதோட பெரிய தியேட்டர் போய் பார்க்குறது தான் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கே எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரியலி வெல் டன். அண்ட் ஐ விஷ் பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களும் இதை சிறப்பாக எடுத்து சென்று மக்களை வந்து April 17 முதல் பார்க்கணும்னு சொல்லணும். எனக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை சகோதரர் சொன்னார், சார் April 17 போய் பாருங்கள், April 17 போய் பாருங்கன்னா அன்றைக்கி தியேட்டர் ஃபுல்லாகிடும் சார், எப்படி சார் அன்றைக்கே போய் பார்க்க முடியினாரு. சரி 18 போய் பாருங்கள், 19 போய் பாருங்கன்னு. ஸோ ஃப்ரம் April 17 கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி இந்த தியேட்டர். மிஸ்டர் எக்ஸ் யார், அது என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ காதல் காட்சி இருந்தது, அந்த மிஸ்டர் எக்ஸ் யார், இதெல்லாம் வந்து April 17 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இட்ஸ் கிரேட் எஃபர்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு அன்சங் ஹீரோஸை வெளியே கொண்டு வந்த இந்த தயாரிப்பாளர்களுக்கும் தி என்டையர் குரூ ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த மெனக்கடலுக்கு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி ஜாதி மத மொழிபேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக பாடுவோம்னு கேட்டுக்கொண்டு